தலை குனிஞ்சு நிக்கிறது தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி தான். ஐபிஎல் சூதாட்டம், ட்ரக்ஸு, இந்த இந்த எது கெட்ட வழிகள் இருக்கு. பிரபலமான ஒரு நடிகை தான், அவங்க பேர் தான் அடிப்படுது, அவங்க போட்டோஸும் அடிப்படுது. அவங்க ஒட்டு துணி இல்லாம ஆடிட்டு இருப்பாங்க. யாரு வேணாலும் போகலாம், யாரு வேணாலும் வரலாம். இந்த வாரிசு படத்துல விஜய் அவர்களுக்கு அண்ணனா நடிச்சிருப்பாரு. அவரையும் பிடிச்சதான் சொல்லப்படுது. ரெண்டுத்துல இருக்கிற ஒரே ஆள் தான். ரெண்டாவது அந்த ட்ரெஸ் கூட சேம். தெலுங்குல ஒரு பிரபலமான ஒரு சேனல் ஒர்க் பண்ணாங்க. அங்க போலீஸ் பிடிச்சாங்க, ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, எஸ்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய். பெங்களூரில் நடந்த ரேவ் பார்ட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். நடந்தது என்னமோ பெங்களூர்ல, ஆனா தலை குனிஞ்சு நிக்கிறது தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி தான். ஏன் பெங்களூர் நடந்த ரேவ் பார்ட்டிக்கும் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் என்ன தொடர்புன்னு தான் கேக்குறீங்க. கரெக்ட் தான். ஏன்னா அந்த ரேவ் பார்ட்டியில எல்லாருமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து, அந்த ரேவ் பார்ட்டியில கலந்துக்கிட்டது எல்லாருமே தெலுங்கு சினிமா பிரபலங்கள். ஏன்டா இந்த அளவுக்கு தலை குனிற மாதிரி பண்றீங்களே என்ற கேள்வி வந்து அங்க இருக்கிற தெலுங்கு சினிமா பிரபலங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் வந்து காரி துப்பிட்டு இருக்காங்க. நீங்க இங்க பண்ற அலப்பறை பத்தாதா, போய் போய் இன்னொரு மாநிலத்துல, அந்த மாநிலத்துல இருக்கிற தலைநகரத்துல போய் மானத்தை வாங்கணுமா அப்படின்னு தான் கேள்வி கேட்கிறாங்க. இந்த ரேவ் பார்ட்டி எங்க நடந்தது, யார் யார் அந்த பிரபலங்கள் என்ற விஷயத்த நம்ம கிளியரா பார்ப்போம். தெலுங்கு சினிமாவுக்கு சம்பந்தப்பட்ட சினிமாவோட ஒரு சின்ன லிங்க் இருக்கிற ஒருத்தர் தான் மிஸ்டர் வாசு. வாசு என்றவர் வந்து விஜயவாடாவில் இருக்கிறவர். அவர் ஒரு சாதாரணமான ஒரு பர்சன் தான். எப்படியாவது ஒரு முன்னுக்கு வந்துடணும்ன்ற ஒரு நினைப்பில் இருக்கிற ராங் ரூட் எல்லாமே மெரிச்சு ஓவர் நைட்ல பெரிய ஆள் ஆனவர் தான் இந்த வாசு. பெரிய ஆள் ஆனவர் மட்டுமே இல்லாம ஐபிஎல் சூதாட்டம், ட்ரக்ஸு, இந்த இந்த எது கெட்ட வழிகள் இருக்கோ அது எல்லாமே கத்து வச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு கத்து வச்சுட்டு இருக்கோ. ரேவ் பார்ட்டி வரைக்கும் போகாம இருப்பாரா? கண்டிப்பா ரேவ் பார்ட்டி வரைக்கும் போயிருக்காரு. அவருடைய பர்த்டே ஆக்சுவலி யாரு, இந்த விஜயவாடாவில் ஹனுமான் நகரில் இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் வாசுவோட பர்த்டே. அவரு வந்து பெங்களூர்ல ரேவ் பார்ட்டி வைக்கிறாரு. அவருக்கு சினிமாவில் இருக்கிற நிறைய பேரோட டச் இருக்கு, பிரபலங்களோட. அவர் என்ன பண்றாரு, ஒரு நடிகை, பிரபலமான ஒரு நடிகை தான், அவங்க பேர் தான் அடிப்படுது, அவங்க போட்டோஸும் அடிப்படுச்சு. போலீஸ் ரிலீஸ் பண்ண போட்டோஸ்ல கூட அவங்க இருக்காங்க. அவங்க பேரு ஹேமா. அவங்க வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பிரபலமான ஒரு நடிகை. ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம், கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். சில படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. நல்ல பேரு கூட உண்டு. ஆனா சமீப காலமாக தான் அவங்க தன்னோட அந்த நல்ல பெயரை வந்து கெட்டுக்கிற அளவுக்கு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மா தெலுங்கு அசோசியேஷன் அங்கேயும் இருக்கு. அதாவது இங்க நடிகர் சங்கம் எப்படியோ அங்க மா அசோசியேஷன் ஒன்று இருக்கு. அந்த மா அசோசியேஷன்ல கூட ஒரு முக்கியமான பதவி போட்டிட்டாங்க. எல்லாமே நடந்தது. அந்த எலெக்ஷன் டைம்ல இவங்க தான் பரபரப்பா பேசப்பட்டாங்க. ஒரு ஆண் நடிகர் ஒருத்தர் நின்றாரு. அந்த நடிகரை கூட போய் கையை கடிச்சு ஒரு பரபரப்பா பேசப்பட்ட நடிகை தான் இந்த ஹேமா. சரி, இந்த ஹேமா என்ன பண்ணாங்கன்னா, இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக இவங்க பெங்களூருக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நடக்குது. இந்த ரேவ் பார்ட்டி அப்படின்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இங்க சொல்ல வேண்டிய கட்டாயம். ஏன்னா எல்லா பார்ட்டியும் பார்த்துருக்கோம். என்னடா இந்த ரேவ் பார்ட்டி என்ற ஒரு கேள்வி. ரேவ் பார்ட்டி அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நியூடிட்டியா விளையாடுறது தான் அந்த ரேவ் பார்ட்டி. அந்த ப்ரோக்ராம்ல ஒரு 10 பேரோ 20 பேரோ பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இருப்பாங்க. அவங்க வந்து எதோ மாத்திக்கிட்டு கேம் ஆடுற மாதிரி இருக்கும். நிறைய படத்துலயும் சில படங்கள் எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். இந்த கல்ச்சர் வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கல்ச்சர். கண்டிப்பா இது இந்தியாவில் இல்லை. இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு கல்ச்சர் ப்ரோக்ராம் இது. இதுல வந்து சினிமா பிரபலங்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்க ஒட்டு துணி இல்லாம ஆடிட்டு இருப்பாங்க. யாரு வேணாலும் போகலாம், யாரு வேணாலும் வரலாம். இது வரைக்கும் வேணா சொல்ல முடியும். மற்றது எல்லாமே வாய் கூசுற அளவுக்கு இருக்குவாங்க. சரி, அந்த ரேவ் பார்ட்டியில ஏமா சில பிரபலங்கள் எல்லாருமே போயிருக்காங்க. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரியுது, பெங்களூர் போலீஸ் தெரியுது. உடனே போய் ரைட் பண்றாங்க. எல்லாருமே கையுங்களுமா பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது சில ஃபுட்டேஜஸ் ரிலீஸ் பண்றாங்க. அப்போ ரிலீஸ் பண்ண போகும்போது தான் இந்த ஹேமா பேரே வெளியே வருது. ஹேமாவை அரெஸ்ட் பண்ணாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு சினிமா பிரபலம் யாருன்னா வந்து
அங்க ஸ்ரீகாந்த் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இங்க வாரிசு படத்துல விஜய் அவர்களுக்கு அண்ணனா நடிச்சிருப்பாரு. அவரையும் பிடிச்சதா தான் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு ஒரு பிரபலமான ஒரு டான்ஸ் மாஸ்டர். இது மாதிரி ஒரு ஒரு 5, 6 சினிமா பிரபலங்கள், தெலுங்கு சினிமா பிரபலங்கள், சினிமா சார்ந்தவங்க, அந்த ப்ரொடியூசர், டைரக்டர் இந்த சைட்ல இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே வந்து கையங்கலமா புடிச்சிருக்காங்க. புடிச்சிட்ட உடனே ஐயோ நான் கிடையாது நான் கிடையாதுன்ற மாதிரி எல்லாருமே பரபரப்பா வந்து வீடியோ பேசி அது நான் கிடையாது நான் அவன் இல்லைன்ற மாதிரி ஒரு டிராமா எல்லாம் பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டிராமா பண்ணது ஹேமா. அங்க போலீஸ் பிடிச்சாங்க, ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஹேமா. நான் இப்போ வந்து ஹைதராபாத்ல தான் இருக்கிறேன். என் பேர் வந்து ஒரு ரேவ் பார்ட்டியில் இருக்கிறதா வந்து அடிப்படுது. அதெல்லாம் உண்மை கிடையாது. நான் ஹைதராபாத்ல ஒரு கார்டன்ல வந்து சில் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க பின்னாடி எல்லாமே அப்படின்னு இவங்களும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. இதுலயும் இன்னொரு நாடகம் என்னன்னா, இந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு மீடியா பர்சன் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. போன்லயே பேசிக்கிட்டு இந்த வீடியோவுக்கும் பேசுறாங்க. அட் அ டைம் ஒரு கல்ல ரெண்டு மாங்கன்ற மாதிரி இந்த அம்மா வீடியோ எடுத்து பண்றாங்க. கட் பண்ணா இங்க இந்த வீடியோ போலீஸ் ரிலீஸ் பண்ண வீடியோ இருக்க போட்டோ ஒண்ணு. ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தா ரெண்டும் ஒன்னே தான். ரெண்டுத்துல இருக்கிற ஒரே ஆள் தான். ரெண்டாவது அந்த ட்ரெஸ் கூட சேம். இந்த அளவுக்கு அப்பட்டமா போய் புழுகலாமா? எல்லாம் ஏமாத்து வேலை. நான் கிடையாது நான் அவன் இல்லைன்னு சொல்றதுல கூட அந்த படத்துல வந்து ஜீவன் வந்து ஒரு ஒரு அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாப்ல. நான் அவன் கிடையாதுங்க அப்படின்னு படம் பாக்குற நம்மளையும் ஐயோ இவன் கிடையாதே என்ற மாதிரி தான் நம்மளையும் பண்ணியிருப்பாங்க. பட் இங்க அப்பட்டமா தெரியுது. ஆனாலும் அந்த ஆக்ஷன் இது வரைக்கும் அந்த அம்மா நிப்பாட்டல. மறுநாள் என்ன பண்றாங்க? பிரியாணி பண்றாங்க. பிரியாணி பண்ணி நான் ஹைதராபாத்ல பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். ஹைதராபாத்ல பிரியாணி பண்றது யாருக்கு தேவை? எதுக்காகனா இது அங்க நான் போகல, நான் வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்றதுக்காக பிரியாணி பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்க. பட் போலீஸ் அவங்க அவங்க சும்மா இருக்காங்களா? அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிளட் சாம்பிள் எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த டெஸ்ட்ல வந்து பாசிட்டிவ் வந்ததாகவும் கூறப்படுது. அது மட்டுமே இல்லாம இவங்களுக்கு ஒரு நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்த மாசம் 5ஆம் தேதிக்குள்ள வந்து விளக்கம் கொடுக்கணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டுமே இல்லாம இவங்க இந்த அளவுக்கு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து ஸ்ரீகாந்த் பேரும் அடிபட்டுச்சு இல்லைங்களா? வாரிசு ஸ்ரீகாந்த். அவரு என்ன பண்றாருன்னா அவர் வீட்டுல இருந்து வெளியே வரா மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அவரு என்ன பண்றாரு, இது என் வீடுங்க, இது என் கார்டனுங்க, நான் என் வீட்டுல தானே இருக்கேன், நான் கிடையாதுங்கன்னு அவரும் சொல்றாரு. பட் அவரு சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. 100% அது நம்பலாம். ஏன்னா அது நடக்கிற டைம்லயே வந்து அவர் அந்த வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காரு. இவரு மாதிரி இருக்கிற ஒரு பர்சனை தான் அங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் ரிலீஸ் பண்ண போட்டோஸ்லயும் ஃபுட்டேஜ்லயும் அதுதான் இருக்கு. பட் அவருக்கு வந்து அந்த தாடி எல்லாம் இருக்கு. சிமிலரா ஸ்ரீகாந்த் மாதிரியே தான் இருக்கிறாப்புல. ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாருன்னா, நான் கிடையாதுங்க, பட் நானே பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா பாக்குறதுக்கு அந்த மனிதர் என்ன மாதிரியே தான் இருந்தாரு. எங்க ஃபேமிலியிலே பார்த்து ஆச்சரியப்பட்டு சிரிச்சுக்கிட்டோம் நாங்களே. சரி, ஒரு விளக்கம் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் இப்போ வந்து வீடியோவில் வந்து பேசிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. ஸோ அவரோடது வந்து ஒரு கிளீன் சீட், எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அவர் கிடையாதுன்னு. அட் தி சேம் டைம் அவர் என்ன சொல்றாருன்னா, பப்புக்கும் பார்ட்டிக்கும் போகிற கல்ச்சர் என்னுடையது கிடையாது. நான் எப்போத்துலேருந்தே சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன். எனக்கு அது மாதிரியான கல்ச்சர் எல்லாம் எனக்கு கிடையாதுன்னு வந்து அவரு ஓப்பனாவே சொன்னாரு. சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது பர்டிகுலர் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அவரு வந்து ஆல்மோஸ்ட் இது மாதிரி வந்து அவாய்ட் பண்ற ஒரு ஆளு தான், ஒரு நல்ல மனிதர் தான். அதுக்கு அடுத்து வந்து மற்ற பிரபலங்களும் வந்து நாங்கெல்லாம் அங்க போகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல சுஷ்மான்னு ஒரு ஆங்கர், அந்த ஆங்கர் பேருக்கு கூட இதுல அடிபட்டுச்சு. தெலுங்குல ஒரு பிரபலமான ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணாங்க. அவங்க பேரும் இதுல அடிபட்டுச்சு. அவங்களும் சேம் இதே மாதிரி வீடியோ ரிலீஸ் பண்ணி, நான் ஒரு கட்சிக்கு வந்து சார்ந்து பரப்புரையெல்லாம் செஞ்சிருக்கேன், அதுதான் என்னுடைய கட்சி, என்னோட அடையாளம் இதுதான், அந்த அடையாளத்தை உடைக்கணும்னு அந்த கட்சிக்கு வந்து ஒரு தீங்கு விளைவிக்கணும்ன்ற மாதிரி தான் இதெல்லாம் வந்து இப்போ பரப்பிட்டு இருக்கீங்க, எனக்கும் அந்த ரேவ் பார்ட்டிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு அவங்களும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க. இதுல ஒரு காமெடியான ஒரு விஷயமோ ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது எதேச்சியா நடந்ததே ஒரு கேவலமான ஒரு விஷயம். இந்த விஷயத்த பொலிட்டிக்கலா மாத்திட்டு இருக்காங்க. தெலுங்கு தேச கட்சிக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, இது வந்து வைஎஸ்ஆர்சிபி ஜெகன்மோகன் கட்சிக்காரங்க பண்ண ஒரு பார்ட்டி. ஏன்னா ஜெகனுக்கு வந்து பெங்களூர்ல வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அவரு ப்ராப்பர்ட்டிஸ் அவருக்கு சார்ந்த இடத்துலதான் பண்ணாங்கன்ற மாதிரி இவங்க அங்க படிக்க முத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, சேம் இதே மாதிரி இல்ல தெலுங்கு தேசத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க தான் இவங்க எல்லாருமே, அவங்க நடத்துனதுதான் இந்த இது எல்லாமே, அதுக்கான எவிடன்ஸ் இதுன்ற மாதிரி ஏதோ கண்ணு காலு மூக்கு இதெல்லாம் வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே கேட்கறதுக்கு கேவலமா தான் இருக்கு. கேவலத்துக்கு இது ஒன்னு ஒரு கேவலம் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆளுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க.
பட் போலீஸ்ன்றவங்க யார் யார் இருந்தாங்கன்னு கிளியரா ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. அந்த லிஸ்ட்ல யார் யார் இருக்காங்களோ அவங்களுடைய பிளட் எல்லாம் சாம்பிள்ஸ் எடுத்துட்டாங்க, டெஸ்டும் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் நோட்டீஸும் அமைச்சிருக்காங்க. ஃபைனலா வந்து அடுத்த 6ஆம் தேதிக்குள்ள ஒரு கிளீன் சிட்ன்றது இதுல தெரிய வரும். அந்த விஷயங்களும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.